வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். நிறைய பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அப்படின்னு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறது, கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட பண்ணுறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட பண்ணுறது. செலவு பண்ணக்கூடாது, ஆனால் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அது எதுவாக இருக்கலாம், ஒரு ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். தேடி தேடி நம்ம பார்க்குறோம். பட் எந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது? நான் வேலைன்னு சொல்ல, நல்லா கவனிங்க. அது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ்ன்னு வச்சுப்போம், சரியா? வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்? பிஸ்னஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கெத்து வரும். பார்ட் டைம் ஒரு ஜாபு, ஒரு ஆன்லைன் ஜாப் அப்படிங்கும்போது எப்படி இருக்குது? ஜாப் என்பது யாருக்காவது நம்ம ஸ்லேவாக இருக்குது. உலகத்தின் நம்பர் 1 ஃபினான்ஷியல் குரு ராபர்ட் கியோசாகி சொல்லுவார், 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 30 நாள் வேலை செய்கிறோம், காசு கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் என்னன்னு கேட்பார். சம்பளம் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, ரைட்? சம்பளத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன தெரியுமா? டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் பெர்மனன்ட் ப்ராப்ளம். நிரந்தர பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக தீர்வு சம்பளம். சம்பளத்தை வச்சு என்றைக்குமே பணக்காரன் ஆக முடியாது, கோடீஸ்வரன் ஆகவே முடியாது, சரியா? அதுக்கு ஆகணும் அப்படின்னா சுந்தர் பிச்சை மாதிரி ஆகணும். அந்த லெவலுக்கு எல்லாராலும் போக முடியுமா? நாம் வீட்டில் இருந்துகிட்டு சில ஆன்லைன் பிஸ்னஸை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக நான் சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஓவராலாக ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொரு பிஸ்னஸையும் எப்படி பண்ணுறது நான் சொல்லித்தரேன், ரைட்டா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் பிளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிளாக்னா என்ன? இந்த பிளாக் ஸ்பாட், வேர்ட் ப்ரெஸ் மாதிரியே நம்ம பிளாக்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து பிளாகிங் போடுங்க, நிறைய வரும், நிறைய யூடியூப் வீடியோஸ் வரும், நிறையா வெப்சைட்டில் வரும். நம்ம பிளாக்ஸ்னால் என்ன? நாம் வந்து ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்தை எழுதி அதை 4 பேர்கிட்ட காட்டுறோம். ஒரு புத்தகம் கையெழுத்து பிரதின்னு வச்சுப்போம், அதுதான் பிளாகிங், சரியா? அதை வந்து ஆன்லைனில் பண்ணுறோம், அதுக்கு பேர் பிளாக்ஸ், ரைட்டா? இதில் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, எது வேணால் எழுதலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை எழுதுங்க, அவ்வளோதான். சும்மா எது காசு வரும்னு பார்க்காதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கள். பணம் வருன்ற எந்த பிஸ்னஸும் செய்யாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வெளிப்படுத்தும் போது என்ன காசு வருதோ அது பேர் தான் பிஸ்னஸ், ரைட்? ரெண்டாவது வந்து ஆன்லைன் செல்லர் அப்படின்னு சொல்லுவேன். ஆன்லைன்னா என்ன? எதை செல் பண்ண முடியும்? அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதை சோஷியல் மீடியாவில் கொண்டு போகிறது ஆன்லைன் செல்லிங், ரைட்? அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு ஹெச்ஆர் மாதிரி, பிளேஸ்மெண்ட் கன்சல்டன்சி. இது காசு வேணுமா? காசு வச்சும் பண்ணலாம், காசு வைக்காமையும் பண்ணலாம், ரைட்? காசு வேணும்னா டேட்டா பேஸ்டு பிஸ்னஸ். அதாவது நம்மள்ட்ட நாக்ரி மாதிரி, மான்ஸ்டர் மாதிரி, டைம்ஸ் ஆஃப் மாதிரி அவங்கள்ட்ட டேட்டா பேஸை வாங்கி அங்கே யார் யார் வேலை கேட்டிருக்காங்களோ அவங்களுடைய ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து கால் பண்ணி நம்ம வந்து ஆட்களை அனுப்புறது, ரைட்? இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார்மு காசோட. பட் நான் சொல்கிறது காசு இல்லாமல். எப்படி? சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஃபோன் மட்டும் வச்சுக்கிறீங்க, உங்கள் மொபைல்லே பார்க்குறீங்க, எத்தனை பேர் வந்து ஒரு கிளாசிஃபைட்ஸில் ஆடு வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வேலை வேணும், அவங்க நம்பர்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது, யார் யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஜாபை, இவங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹெச்ஆர், சரியா? அவங்களுக்கு ஆட்கள் தேவை, இவங்களுக்கு வேலை தேவை. இதை வந்து நடுத்தில் நீங்கள் ஒரு சென்டரில் இருந்து பண்ணி கொடுக்குறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மினிமம் 8%, அதாவது 1 வாரத்துலேருந்து 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும், சில கம்பெனிஸில் 3 மாதம் வரைக்கும். அது உங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் அந்த வேல்யூவை பொறுத்து இருக்குது, சரியா? இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு சிஇஓ, சிடிஓ மாதிரி எடுத்தோம், அதுக்கு பயங்கர நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் வேணும், லாபிங்லாம் பண்ணணும், நிறைய பெரிய விஷயம் அது. அந்த லெவலுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பணம் கிடைக்கும், சரியா? ஒரு 3 மாதம் இன்கம், 6 மாதம் இன்கம்லாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதனால் ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிள். இதுவும் வந்து எப்படி பண்ணணும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ ரீசெல்லர்னு ஒரு விஷயம் இருக்குது. ரீசெல்லர், அடுத்த பிஸ்னஸ் பேர் ரீசெல்லர், சரியா? ரீசெல்லர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சூரத் மாதிரி இடங்களில் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸை வாங்கி அதை சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறாங்க, சரியா? யாரோ எப்பயோ பண்ணுற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரீசேல் பண்ண முடியும். இதுவுமே நல்ல பிஸ்னஸ். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஆர்டர் கிடைச்ச பின்னாடி நீங்கள் வந்து கன்சர்ன் பர்சனுக்கு நீங்கள் பணத்தை அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை அனுப்பிக்கலாம், சரியா? இதுக்கு வந்து நிறைய நம்பகத்தன்மையான கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது 5th நான் சொல்கிறது, உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸை நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியும், ரைட்? நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க? எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒமைக்ரான் காலகட்டங்களில், கொரோனா காலகட்டங்களில், கோவிட் 2500 காலகட்டங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாம் நம்மளோட பிஸ்னஸை ஆன்லைன் ப்ரெசன்ஸில் வச்சுக்கணும். அது ஈஸி, சரி? ஆன்லைன் இல்லைன்னா நினச்சி பாருங்கள், ஒரு பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஈவன் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், சினிமா தேட்டர் டிக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்து ஆன்லைன் தான். அப்போ உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் ஆன்லைனில் இருக்கா, அதை கொண்டு வாங்க. சரி, நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பெரிய அளவு ப்ராஃபிட் வரல அப்படின்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் பேஸ்ட் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா எக்ஸ்பர்ட் நிறைய பேருக்கு தேவைப்படுது. எப்படி இப்போ உங்களால் எப்படி ஒரு ப்ராடக்டை சர்வீசஸை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போக முடியலையோ அதுபோல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ்னால் என்ன தெரியுமா? அஃபோர்டபுள் காஸ்ட்டில் குவாலிட்டியான சர்வீஸை கொடுக்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டு காஸ்ட்லியாக இருக்கக்கூடாது, வாங்க விலையில் இருக்கணும், அது இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் இருக்கணும்.
அந்த மாதிரி செய்கிற வேலையில் குவாலிட்டியாக செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். நான் வந்து உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி தரேன். இதுக்கு பேசிக் SEO தெரிஞ்சால் போதும். நிறைய ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மியான கோர்சஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் படிக்கும்போது நீங்களே அப்ரோச் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்ட்டு நீங்கள் சொல்லிங்க, நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட், சோஷியல் மீடியா கன்சல்டன்ட், ரைட்டா? இதை பண்ணுங்கள். இங்கே நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஆன்லைன் சர்வீசஸ்ஸு, ரெண்டாவது வந்து ரீசெல்லர்னா என்ன, ரெக்ரூட்மெண்ட் ஃபோம் எப்படி ஆரம்பிக்கிறது, அடுத்தது வந்து ஆன்லைன் செல்லர்னா என்ன, அதில் எப்படி நம்ம காசு பார்க்குறது, கடைசியாக நான் சொன்னது ஸ்டார்ட் பிளாக்கிங். இது வந்து பிளாக்கிங் இது எப்படி பண்ணுறது, இது எல்லாமே தனித்தனி வீடியோக்களில் சொல்கிறேன். இப்போ சொன்ன வரைக்கும் ஏதாவது காமனான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். திரும்ப சொல்கிறேன், நேரத்தை வீணாக்குவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்கிற துரோகம், புரியுதா? நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க வச்சுருக்காங்க, நம்ம ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட பேரண்ட்ஸு மிகப்பெரிய கனவோட நம்மளை பெற்றாங்க, நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியல. ரெண்டாவது, நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ, நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்ஸ்க்கோ, நம்மளோட ரிலேட்டிவ்க்கோ நிறைய சேரிட்டியோ பண்ணணும். அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும், சரியா? அதனால் ஒரு வேலையை செய்யாதீங்க, ஒரு பிஸ்னஸ் செய்யாதீங்க. அப்படி ஒரு வேலை தான் செய்வேன்னா வேறு என்ன பார்ட் டைம் ஜாப் பண்ண முடியும்? அப்போ ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணுவோன்னா அந்த பிஸ்னஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமா? இதை யோசிங்க. டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் தான் பணம். பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top.